அவர் சொல்லுகிற தேவன் அல்ல, கொண்டு வந்து விடுகின்ற தேவன். நம்மை செழிப்பான இடத்திலே, பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே, அவர் நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே கொண்டு வந்து விடுகின்ற, செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இந்த புடமிடுகிறதுனா என்னங்க? பார்த்தீங்கன்னா அந்த தட்டான இடத்துல போகும்போது அவன் அந்த நெருப்புல அந்த வெள்ளியை அப்படியே வச்சுட்டே இருப்பான். அவங்க என்னடா அப்படியே சும்மா அந்த நெருப்புல வச்சிருக்கானே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவன் அப்படியே ஒரு பக்கம் நம்மகிட்ட பேசிட்டே இருந்தாலும் அந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பான். பார்க்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனுடைய முகம் அந்த வெள்ளியிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த வெள்ளியிலே அவனுடைய முகம் தெரியும் போது டக்குன்னு அந்த நெருப்புல இருந்து எடுத்துருவான். இதுதான் புடமிடுகிற ஒரு ப்ராசஸ். அப்படி பார்க்கும்போது கடவுள் நம்ம புடமிட்டு கொண்டே இருப்பார். ஒன்றுமே தெரியாத போல, என்னடா ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படின்னு சோதனைக்குள்ளே போயிட்டே இருப்போம்னா அவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். நாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தேவ சாயலாக மாறும்பொழுது அவர் புடமிடுகிறதை நிறுத்தி விடுவார். அதே சங்கீதம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷங்க தலைமையில ஏறி போனாங்க, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனா செழிப்பான இடத்திலே எங்களை புடமிட்ட பிறகு கொண்டு வந்து விட்டீர். அவரு சொல்லுகிற தேவன் அல்ல, கொண்டு வந்து விடுகின்ற தேவன். நம்மை செழிப்பான இடத்திலே, பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே, அவர் நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே கொண்டு வந்து விடுகின்ற, செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையிலே மனுஷங்க தலை மேலே ஏறி போறது போல இருக்கும். சோதனை வேதனை புடமிடுகிற சூழ்நிலையாக இருக்கக்கூடும். இல்லை, பல நேரங்களில் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து போராட்டத்தோடு வாழ்க்கை இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற தேவன் நம்முடைய தேவன். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலையிலே தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விடுகின்ற தேவனே, புடமிடும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, அந்த புடமிடும் நேரத்திலே உம்முடைய சாயலாக மாற கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.